Hello everyone, welcome to Masters Academy YouTube channel. This is the second video in the differential equations part 2. Differential equations part 2 we are discussing. In the previous video we have discussed the first order differential equations from its basics, right? நம்ம first order differential equations எப்படி சால்வ் பண்ணணும், டிகிரினா என்ன, ஆர்டர் என்ன, தென் first order differential equationல வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் as well as ஃபார்முலா மெத்தட், அந்த ரெண்டு மெத்தட்லையும் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க மறக்காமல் மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்ட் 1 இருக்குது. ஸோ அங்கிருந்து தான் நம்ம பேசிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, டுடே வி ஆர் மூவிங் இன் டு த ஹையர் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹையர் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹையர் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, ஹையர் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன. மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் வந்து 1 இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 2 டைப் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹையர் ஆர்டர் இஃப் ஆர்டர் இஸ் dy டிவைடட் பை dx அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆர்டர் 2 ஆர் மோர் தேன் 2 இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹையர் ஆர்டர்னு சொல்கிறோம். இஃப் த ஈக்குவேஷன் d ஸ்கொயர் y டிவைடட் பை dx ஸ்கொயர் plus dy divided by dx plus 2y for example, it's equal to 0. இது என்ன அப்படின்னா second order சொல்றோம், but it is called as higher order differential equations. புரிஞ்சுங்களா என்ன அப்படிங்கிறது? What is higher order differential equation? Listen, இது வந்து first basics followed by நம்ம நீ கம்ப்ளீட்டா higher order differential equationsல இருக்க சப்டிவிஷன் 1ல் இருக்க எல்லா ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் nth ஆர்டர் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். General form of linear differential equation of nth order, it may be in second order, first order, எந்த ஆர்டர் இருந்தாலும் general form என்ன அப்படின்னா d power ny divided by dx power n plus k1 into d power n minus 1 divided by d power n minus 1 into y divided by dx power n minus 1 plus k2 into d power n minus 2 into y divided by dx power n minus 2 அப்படி increase ஆகிட்டே போகுது until to get the constant value we are increasing it. அதே if n is equal to 1 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் look at this, if n is equal to 1 என்ன ஆகும் அப்படின்னா dy divided by dx plus k1 into d power 0 y divided by dx ஆகும். கிடைக்குமா? எஸ் ஆர் நோ? அண்ட் அப் டு 0 we are extending. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா look at this, அப்போ d power 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவாயிரும் 1 ஆயிரும். ஸோ ஹியர் dy divided by dx plus k1 it's equal to 0. இது என்ன அப்படின்னா first order differential equation. If n is equal to 1 the general form of differential equation is converted into the first order differential equation. One more thing, and higher order differential equation, if n is equal to 2 or more than 2 அப்படின்னா higher order differential equation. இந்த ஈக்குவேஷனில் இருக்க k1 k2 up to kn are constants. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இதில் ஆப்ரேஷன் ஆஃப் d divided by dx, அந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் இருக்குங்களா, அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக டினோட் பண்ணலாம். எப்படின்னா d divided by dx denoted by a single letter capital D. Capital D அப்படின்னா என்ன மீனிங்னா it's a differential operator. D into x அப்படின்னா d into y
அப்படின்னா என்ன மீனிங்னா dy divided by dx. அந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டருக்கு பதிலாக தான் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, we are substituting, yes, it's equal to d. அதே d square divided by dx square is equal to it's capital D square. It's an capital D square. அதே மாதிரி d cube y divided by dx cube is equal to capital D cube into y. ஸ்டூடெண்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இம்மிடியேட்டாக லைவ் சேட் பாக்ஸில் உங்களோட டவுட்ஸை போடுங்க, என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் லைவ் சேட்டில் வந்து சேட் பண்ண முடியும். ஸோ மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் லைவ் கிளாஸஸ்லேயே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரல் ஃபார்ம், அதே ஜென்ரல் ஃபார்ம் என்ன எழுதுறோம் அப்படின்னா dn y divided by dx power n is equal to capital D power n into y. Capital D power n into y. Next, the general form of linear differential equation of second order. General form of linear differential equation of the second order. Second order na we are substituting n is equal to 2. இப்போ n is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, if n is equal to 2 from the previous one இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம n is equal to 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் if you substitute n is equal to 2, if n is equal to 2, then what will happen? n is equal to 2 அப்படின்னா we are getting d square y divided by dx square plus p into dy divided by dx plus q into y is equal to r. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் dy divided by dx வந்தால் y is the solution. அதே dx divided by நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயே நம்ம என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது dy divided by dxன்னு ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுக்கு y தான் வந்து சொல்யூஷன். y is the solution, right? If the equation dx divided by dy means here x is the solution for this equation. X is the solution for this equation. Now it's a second order differential equation. நம்ம இது என்னவா எழுதலாம், the above form can be written in the operator form. அதாவது d square நம்ம d divided by dx is equal to capital D ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So d square y divided by dx square is equal to capital D square into y plus p into capital D into y plus q into y is equal to r. இதில் இருந்து yங்கிற டேமை நம்ம வெளியெடுத்துடலாம். காமனாக வெளியெடுத்துட்டோம்னா d square plus pd plus q into y is equal to r. Here d stands for operation of differentiation. இதில் இப்போ நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறதுல d stands for operation of differential. ஒரு d மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அது என்ன மீனிங்னா அந்த டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் மீனிங். அதே டிவைட் பண்ணுறோம், தட் இஸ் 1 divided by d. அந்த ஃபங்க்ஷனை நம்ம d ஆல் டிவைட் பண்ணால் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டகிரேஷன். நம்ம d divided by dx என்னன்னு கொடுக்குறோம், கேபிட்டல் D கொடுக்குறோம். அதே மாதிரி இன்டகரல் ஆஃப் dx ஆர் dy நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இட்ஸ் அன் 1 divided by dன்னு மீனிங். அதுதான் இங்கே நான் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா y is the solution. y is the complete solution. இங்கே கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கான சொல்யூஷன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டேமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் உங்களோட மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க காலேஜில் M1 M2 M3 ஆர் M4ல் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். y is equal to காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் CF ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரலோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா PI. அது என்ன சார் PF CF அண்ட் PIன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு, அதாவது LHS அண்ட் RHS. டிஃபரன்ஷியல் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் LHS அண்ட் RHS. LHS மட்டும் செப்பரேட்டாக சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணால் அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் a solution to the LHS of the given differential equation is called as complementary function. Plus given equation ஓட RHS க்கு solution identify பண்ணோம் அப்படின்னா it is called as particular integral. Then complete solution for this differential equation complementary function plus particular integral. Sum of the partல RHS value 0 இருக்கும். In case
if RHS is equal to 0 அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா there is a no particular integral. There is a no particular integral. Complementary function வந்து LHS க்கு ஐடென்டிஃபை பண்றதா complementary function. நம்ம RHS க்கு வரதா என்ன அப்படின்னா particular integral. Complementary functionல there are 3 types. என்னென்ன types are complementary functionல இருக்கலாம்னு கேட்டா இது வந்து complementary function, அதாவது LHS solution to the LHS of the differential equation. Solution to LHS of the given differential equation. Given differential equation oda LHS தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா yes, it's a solution to the complementary function, right? இப்போ LHS க்கு ஐடென்டிஃபை பண்றதா complementary function. இப்போ இதுல roots of the auxiliary equation எங்க இருந்து ஃபார்ம் பண்றோம்னா given equationல இருந்து auxiliary equations வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது 3 டைப்ஸ் இருக்கு. இது வந்து auxiliary equation ஃபார்ம் பண்றோம், அதுக்கான complementary function இங்க இருக்கு, தேர்ட் காலம். And first one, roots are real and different. First one என்ன அப்படின்னா first roots are real and different. Real and different. அது என்ன அப்படினு பார்த்தறலாமா? Guys, are you ready? Yes, listen. இப்போ roots வந்து நம்ம real numbers, realனா என்ன அப்படின்னா it must be numbers. Okay, real and different. There is a no imaginary unit. iங்கிற term இல்லாம வந்துச்சு அப்படின்னா roots are real. Okay, அப்படி ரியலா இருக்கு, பட் ரெண்டு ரூட்டுமே டிஃபரண்ட். m1 not equal to m2 ன்னு இருந்துச்சுன்னா இதோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னன்னா a into e power m1x plus b into e power m2x. இங்க m1 m2 ஓட வேல்யூஸ் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ab ன்னு கொடுக்கலாம், இல்ல abcd ன்னு கொடுக்கலாம், இல்ல c1 c2 ன்னு கொடுக்கலாம். கான்ஸ்டன்ட் a and b are constants. இங்க a and b என்ன அப்படின்னா இங்க a and b constants, arbitrary constants to identify the solution for the complementary function. இதுல a and b க்கு sometimes நம்ம வந்து solution identify பண்ணோம். எப்போ அப்படின்னா given ப்ராப்ளத்துல given questionல initial condition or boundary conditions கொடுத்திருந்தாங்கன்னா அந்த initial or boundary conditions யூஸ் பண்ணி அந்த constant ஓட வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே, இல்ல அப்படினா ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை. எப்படி as like first order differential equationsல boundary condition கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம constant வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி boundary conditions கொடுத்திருந்தாங்கன்னா அந்த a and b வேல்யூட ஐடென்டிஃபை பண்ணோம். இல்ல அப்படினா it is not necessary to identify the a and b values. okay okay அதே மாதிரி roots are real and equal. இங்க roots real but not equal. இங்க roots வந்து real as plus equal. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா ax plus b or a plus bx whatever it may be. ஓகேங்களா, அதே 3 ரூட்ஸ் வந்துச்சு அப்படின்னா சார் இங்க 2 ரூட்ஸ் வருது. இன் கேஸ் இஃப் ஐ எம் கெட்டிங் m1 கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கு, அதாவது ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தேர்ட் ஆர்டர்னா என்னவா இருக்கும்னா ax square plus bx plus c into e power mx, அதாவது m1 m2 m3 ன்னு இருந்ததுன்னா அது இல்ல, இங்க வந்து either ax plus b or a plus bx into e power mx. ஏன்னா mங்கிறது ரெண்டு ரூட்டுமே ஈக்குவல், அதை நம்ம m ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. இப்போ நம்ம ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது இமேஜினரி யூனிட்ஸ் வருது, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரா வருது. ரியல் பிளஸ் இமேஜினரி, ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஐ, அந்த ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணோம்னா e power alpha x into a into cos beta x plus b into sin beta x. e power alpha x into a into cos beta x plus b into sin beta x அப்படிங்கிறதா இதுக்கான ரைட் சொல்யூஷன். இஸ் இட் ஓகே now?
புரிஞ்சதா என்ன அப்படிங்கிறது? இது எப்படி சார் அப்படின்னு கேட்டால், லுக் அட் திஸ். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி லீனியர் அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணோம் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன். நம்ம இங்கே டி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். அப்போ டிங்கிறத நம்ம டீனே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அந்த லெட்டர் டி அப்படிங்கிறத எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனதர் வேரியபிளாக நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா டிங்கிறத டீனே எடுத்துக்க முடியாது. ஏன்னா டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த டிஃபரன்சியேஷன். ஓகே, டி ஸ்கொயர் மைனஸ் 5d + 6 into y. இது என்னவா எடுக்கலாம் அப்படின்னா, how we can write the same equation. இதோட ஆக்சுவல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, y உள்ள மல்டிப்ளை பண்ணால் d ஸ்கொயர் y divided by dx ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 5dy divided by dx plus 6 into y is equal to 0ங்கிறதா இந்த ஈக்குவேஷன். இது என்னவா எழுதலாம்? கேபிட்டல் d ஸ்கொயர் into y minus 5dy plus 6y is equal to 0ன்னு எழுதலாம். இதில் இருக்க y காமனாக நம்ம வெளியே எடுத்ததுனால தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? d ஸ்கொயர் minus 5d plus 6 into yன்னு கிடைச்சிருக்கு. So what I am going to do here, I am going to substitute letter d is equal to m. letter d க்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா mன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி mன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் m ஸ்கொயர் மைனஸ் 5m ப்ளஸ் 6. இப்போ ரூட்ஸு 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். அதே வந்து ரெண்டு சேம் அதே 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் m. ஸோ ப்ளஸ் 6 மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 5 அடிஷன், minus 2 and minus 3, m minus 2 into m minus 3. அப்போ m1 and m2 ஓட வேல்யூ என்ன? m1 is equal to 2, m2 is equal to 3. இதுதான் LHS ஓட டைப். LHS ஓட அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டைப். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இதோட சொல்யூஷன் என்ன? இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்னன்னா, இங்கே என்ன இருக்கு? ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படிங்கிறதா இதுக்கான சொல்யூஷன். எஸ் ஆர் நோ? பட் இங்கே என்ன அப்படின்னா LHS ஓட சொல்யூஷன் தான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஹியர் PI is equal to 0. Why 0? Because RHS value is equal to 0. RHS 0ன்னு இருக்கிறதுனால நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் 0. ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு ஐடென்டிஃபை பண்ண, அதுக்கு RHS இருந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்டெக்ரல் செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணும். பர்டிகுலர் இன்டெக்ரலில் ஒரு 8 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கேட்டுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கணும், கேட்டுக்கான இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா மாஸ்டர்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்டர்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இதில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் நாட் ஈக்குவல். கரெக்டா? டிஃப்ரெண்ட். இட் மீன்ஸ் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். எஸ் ஆர் நோ? இங்கே ரூட் m1 and m2 ஆர் ஈக்குவலாக வந்திருக்கு. m1 and m2 சரி டிஃப்ரெண்ட். m1 and m2 கிடைச்சிருக்கு, 2 டிஃப்ரெண்ட். அப்போ a into e power m1x plus b into m1 and m2 பதிலாக 2 and 3 சப்ஸ்டியூட் பண்ணுமா? ஸோ a into e power 2x plus b into e power 3x. இதில் யாராவது டவுட் இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே லைவ் சேட்டில் கொடுக்கலாமே. புரிஞ்சுதா இல்லையா? எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத. அதே மாதிரி ரெக்கார்டர் பார்க்குறவங்க எஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. புரிஞ்சது என்ன அப்படிங்கிறது? எஸ், கிளியர். ஓகே, இப்போ செகண்ட் டைப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அது என்ன சார் அப்படின்னா d ஸ்கொயர் பிளஸ் 2d பிளஸ் 1 into y is equal to 0. Y is equal to 0. The auxiliary equation. So what I am going to do? I am going to replace the letter d by another variable m. So m square plus 2m plus 1 it's equal to 0. y விட்டுட்டு ரிமைனிங் மட்டும் எடுத்து நான் equal to 0 LHS மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் சார் y எங்கே சார் போச்சுன்னா we are not considering y. இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம equal to 0 போட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் +1, ஆட் பண்ணால்
plus 2. So m plus 1 into m plus 2. Now m1 is equal to minus 1, m2 is equal to minus 1. Now roots are real. Minus 1 is real as well as its equal value, right? அப்போ complementary plus particular integral like particular integral இருக்காது. Why? Because the RHS of the given differential equation 0. So particular integral 0, complementary function என்ன அப்படின்னா if the roots are real and equal na ax plus b or a plus bx. அப்போ நான் first equation இந்த example எடுத்திருக்கேன். ax plus b into e power mx. இங்க m ஓட வேல்யூ என்ன minus 1. So minus x. Okay. இது second type. Third, roots are imaginary. அதே வந்து roots imaginary இருந்ததுன்னா இப்போ இருக்க இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு பார்ட் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டைப் 1 அது என்ன டைப் 1 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக இந்த ரெண்டு டைப்பில் இருந்து தான் உங்களுக்கு கேட்டில் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது 80% ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா and first order differential equation and higher order differential equation la complementary function மட்டும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டைப் 1 இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் இமேஜினரியா வரணும் சார் அது எப்படி சார் இமேஜினரியா வரும்னு கேட்டா அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலையா ஓகே நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுக்குறேன் என்ன அப்படின்னா look at this in case d square plus 60 plus 13 into y it's equal to 0 இப்போ auxiliary equation என்னவா எழுதலாம் m square plus 6m plus 13 இது ஏதாவது நம்மளுக்கு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா சார் செகண்ட் டைப்ல cf எது வேணாலும் எடுத்துக்கலாமா சார் எஸ் definitely Sushender, so we can take any one of the equation ax plus b or a plus bx ரெண்டு எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும் ஓகே இங்க இப்போ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 13 கிடைக்காது இது எந்த மாதிரியான டைப்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு look at this இப்போ a square plus bx plus c இதுக்கு எப்படி ரூட் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா x ஓட ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா we all are aware of it minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a a ங்கிறது என்ன b ங்கிறது என்ன c ங்கிறது என்ன இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணா what we will get இங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தறலாம் இங்க m is equal to minus 6 plus or minus root of 36 minus 4ac minus 52 divided by 2 இப்போ simplify பண்ணா minus 6 plus or minus minus 16 divided by 2 minus 16 நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 4 into minus 1 minus 6 plus or minus 4 into root of minus 1 divided by 2 root of minus 1 என்ன அப்படின்னா I minus 6 plus or minus 4i divided by 2 அப்போ இங்க என்னவா இருக்கும் நம்ம 2 ஆல டிவைட் பண்ணா minus 3 plus or minus 2i கரெக்ட்டா இத நாம எது கூட கம்பேர் பண்ணனும் அப்படினா we are aware of it alpha plus or minus beta i alpha plus or minus beta i இப்போ alpha plus or minus beta i கூட கம்பேர் பண்ணா alpha வேல்யூ என்ன alpha is equal to minus 3 beta is equal to 2 நமக்கு தான் ஈக்குவேஷன் தெரியுமே என்ன ஈக்குவேஷன் alpha is equal to minus 3 beta is equal to 2 அப்படினா that is minus 3 plus or minus 2i ங்கிறதுல and e power minus 3x okay a into cos 2x plus b into sin 2x அப்படிங்கறதா இதுக்கான சொல்யூஷனா வரும் புரிஞ்சா என்ன அப்படிங்கறது is it okay இதான் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்
இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் 3 டைப்ஸ் தான். இதர் ரூட்ஸ் வந்து ரியலாக இருக்கும், இல்லைனா இமேஜினரியாக இருக்கும். ரியலாக இருந்தால் ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த 2 கண்டிஷன். அண்ட் இமேஜினரியில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஐ. இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். இஸ் இட் ஓகே now? புரிஞ்சதா என்ன அப்படிங்கிறது? இப்போ நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வித், அதாவது ஏ அண்ட் பி கொடுத்துட்டாங்க. இன் கேஸ் இஃப் தே ஆர் கிவிங் த பவுண்டரி கண்டிஷன்ஸ், அதாவது இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 into y is equal to 0 given y of 0 is equal to 0, y dash of 0 is equal to 1. 2 boundary conditions கொடுத்துருக்காங்க. whenever they are giving the boundary condition, it means that we need to identify the value of a and b. அப்போ நம்ம ஈக்குவேஷனில் a bன்னு சொல்லிட்டு 2 கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். சார் பீட்டா -2 can be taken, sir. No sir, ஃபார்மேட்டே என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஐன்னு இருந்துச்சுன்னா அந்த பீட்டாவை தான் இங்கே எழுதுகிறோம், அந்த நம்பர் மட்டும். இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i, அப்போ பீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -3. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 தான் எடுத்துங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா now the auxiliary equation, so we are writing the auxiliary equation என்ன அப்படின்னா m square plus 1 it's equal to 0. அப்போ m square is equal to -1, m is equal to plus or minus I. சார் plus or minus I னா இது எது கூட கம்பேர் பண்ணலாம்? we are aware of it, alpha plus or minus beta I கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா என்ன? ஆல்ஃபா வேல்யூவே இல்லை 0. பீட்டா என்ன? beta is equal to 1. beta is equal to 1. இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியுமே, என்ன ஈக்குவேஷன்? e power alpha x into a into cos beta x plus b into sin beta x. அப்போ e power 0 போட்டா what will e power 0x into a into cos beta is equal to 1. So cos x plus b sin x. What will happen here? இப்போ e power 0 1 ஆயிரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடுச்சு? y is equal to a into cos x plus b into sin x அப்படிங்கிறதா ஆக்சுவலாக இது சொல்யூஷன். பட் இதுக்கான சொல்யூஷன், பட் a and b அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. பவுண்டரி கண்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி a and b ஓட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. Now boundary condition y of 0 is equal to 0 அப்படின்னா என்ன மீனிங்னா y of x is equal to 0. okay, it means that x is equal to 0, y is equal to 0. whenever x is equal to 0, y value 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் x is equal to 0, y is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா 0 is equal to a cos 0 plus b sin 0. அப்போ sin 0 0, cos 0 1, அப்போ a is equal to 0 ஆயிடும். a ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 0. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ y dash. y dash அப்படின்னா we need to differentiate it. what will be the y dash value? y dash என்ன அப்படின்னா y dash is equal to cos differentiate பண்ணா minus n, minus a into sin x plus b into sin differentiate பண்ணா cos x, b into cos x. இதில் தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are substituting the boundary condition. y dash of 0 is equal to 1 அப்படின்னு என்ன மீனிங்னா இங்கே x is equal to 0 அப்படிங்கும்போது y dash வேல்யூ 1. இப்போ y dash is equal to 1, x is equal to 0 substitute பண்ணா what we will get? and sin 0 0, cos 0 is equal to it's 1. அப்போ b is equal to 1 கிடைக்குது. சொல்யூஷன் என்ன? a 0, b is equal to 1 அப்படிங்கிறது தான் இதுக்கான சொல்யூஷன். இதுக்கான அதாவது அந்த a and b கான வேல்யூஸ். இப்போ இந்த a and b ஓட வேல்யூ வந்து நம்ம இங்கே இருக்க above ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணா if you substitute a is equal to 0, what we will get? a 0னு இது எலிமினேட் ஆயிடும்.
ரிமைனிங் y is equal to sin x அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ திஸ் வில் பி த சொல்யூஷன் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பவுண்டரி கண்டிஷன் கொடுத்தா எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா? Is it clear how to solve the problem whenever they are giving the boundary conditions? Yes or no? கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாமே குயிக்கா. Okay, fine. Yes. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி d ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதே மாதிரி ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா m ஸ்கொயர் ப்ளஸ் 1 y is equal to a cos x plus b sin x கிடைக்குது. பவுண்டரி கண்டிஷன் y of 0 is equal to 1 அப்படின்னா a is equal to 1. இப்போ y of pi by 2 is equal to 0. It means that x ஓட வேல்யூ pi by 2 போது y 0 சொல்றாங்க. அப்போ cos pi by 2 0, sin pi by 2 it's 1. அப்போ b is equal to 0 ஆகுது. a is equal to 1, b is equal to 0. அப்போ இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். புரிஞ்சா என்ன அப்படின்னு? இஸ் இட் கிளியர்? இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது 3 மெத்தட் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் 8 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 4 டைப்ஸ் இனஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 4 டைப் என்னென்னா problems based on higher order differential equations with constants. இப்போ LHS தெரிஞ்சிருச்சு. RHSல என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ LHS ஓட சொல்யூஷன் தான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், RHS ஓட சொல்யூஷன் தான் பர்டிகுலர் இன்டெக்ரல். RHSல வந்து 8 கேசஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 கேசஸ் மட்டும் பார்த்தாவே போதும். இட்ஸ் மோர் தென் இனஃப். ஓகேவா? இதுல கேஸ் 1 என்ன அப்படின்னா RHS equal to 0 அப்படின்னா particular integral also it's equal to 0. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட். That means we are going to identify only the LHS, அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். புரிஞ்சா என்ன அப்படின்னு? Guys, is it clear? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் RHS equal to e power ax ன்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் இதுதான் ஃபார்முலாஸ். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ட் 3ல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 1 என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாமா? பார்ட் 1 என்ன அப்படின்னா பார்ட் 2ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ட் 2ல we are going to discuss higher order differential equations case 1, அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இருக்கும், பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ 0 வருது. இட் மீன்ஸ் தட் RHS வேல்யூ 0 வரும். அது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் போக போகிறோம். ஸோ ட்ரை டு சால்வ் இட் குயிக்லி. இது வந்து கேட் 2010ல் வந்த கொஸ்டின். இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கலாம்? வாட் வில் பி த சொல்யூஷன் ஃபார் திஸ் கொஸ்டின்? என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 2 minutes டைம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஆக்சிலரி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு இதுக்கு சொல்யூஷன் என்ன வரலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக கொடுங்க. தென் we are moving to the new part. Next 1 hour completely practice questions from the differential equation, higher order differential equation, previous year questions. இது என்ன அப்படிங்கிறது ஏவா பியா சியா டியாங்கிறத குயிக்காக வந்து சேட் பாக்ஸில் கொடுங்க. மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Got it? Madhusudanan B. கொஞ்சம் செக் பண்ணுங்க. What will be the solution? என்னவா வரலாம் அப்படின்னு. Last 30 seconds. Akshaya D, Srinivas sir B. ஓகே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் சால்வ் பண்ணுறேன். லுக் அட் திஸ். இங்கே இதை வந்து நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னா, சேம் ஈக்குவேஷனை கேபிட்டல் டி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் கேபிட்டல் டி இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். நவ் டேக் த ஒய் அவுட் சைட். காமன் டேர்ம் வந்து ஒய் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இப்போ இங்கே எப்படி நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் நவ் டி ஸ்கொயர் அப்படிங்கிறத எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சேம் மெத்தட் அண்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் அதே லெட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 1, அதே சேம் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 கிடைக்குமா? 1 இன்ட்டு 1 அப்படின்னா 1, அதே 1 ப்ளஸ் 1னா 2 ஆயிரும். இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use m is equal to minus b plus or minus. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லையா? m is equal to minus b, அதாவது minus 1 plus or minus root of b square என்ன அப்படின்னா 1 square minus 4ac, 4 into 1 into ac divided by 2 into a. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா minus 1 plus or minus root of 1 minus 4 divided by 2. So what we will get? Minus 1 plus or minus root of minus 3 divided by 2. இப்போ root of minus 3ங்கிறத root 3 into I எழுதலாமா? ஸோ இப்போ minus 1 divided by 2 plus or minus root 3i divided by 2. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம்? we can compare with alpha plus or minus beta, alpha plus or minus beta I. அப்போ இதிலிருந்து alpha is equal to minus 1 divided by 2, beta is equal to root 3 divided by 2, beta is equal to root 3 divided by 2. Is it okay now? Yes or no? Alpha is equal to minus 1 divided by 2, beta is equal to root 3 divided by 2. Got it? இப்போ நம்மளுக்கு தான் தெரியுமே e power alpha x into a into cos beta x plus b into sin beta x. அப்போ alpha is equal to minus 1 divided by 2, beta is equal to root 3 divided by 2 substitute பண்ணா e power minus x divided by 2 into a into cos root 3 divided by 2 into x plus b into cos root 3 divided by 2 into x. இப்போ என்ன அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ பாருங்க, லிங்க்டு ஆன்சர் கொஸ்டின்ஸ், கொஸ்டின் 1க்கும் 2க்கும் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து லிங்க் இருக்கு. சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, they have mentioned the solution. அப்போ இதுல இருந்து ரிவர்ஸ்ல ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அப்போ ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணா then it's very easy to identify the p and q and value. p என்ன q என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் இல்லைங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் என்ன? இது வந்து 2005ல வந்த 2 மார்க் கொஸ்டின். டோட்டலா ஒரே கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்கு? 4 மார்க், 2 + 2. அந்த ஒரே ஒரு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கான சொல்யூஷன் என்ன? 2 minutes குயிக்கா ரிவர்ஸ்ல என்ன அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துரும்.
Okay, last minute, quick. ஓகே, ரிவர்ஸில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ M1 அண்ட் M2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவே போது யூ வில் கெட் சம் ஐடியா. M1 அண்ட் M2 ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? 1க்கு C சார். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ரிவர்ஸில் போகிறோம். என்ன அப்படின்னா M1 is equal to, நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, அதாவது y is equal to, இப்போ கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்கன்னா y is equal to C1 into e power m1x plus C2 into e power m2x. அப்போ m1 is equal to minus 1. அப்போ m is equal to minus 3. இப்போ என்ன எடுத்துக்கலாம்? m plus 1 into m plus 3. இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா m square plus 4m plus 3 plus 3 கிடைக்குது. நம்ம y மல்டிப்ளை பண்ணல, plus 3, ரைட்? இட்ஸ் ஈக்குவல் டு 0. இதை கம்பேர் பண்ணா இப்போ இதை அப்படியே வந்து ஈக்குவேஷனை மாற்றுங்க. d ஸ்கொயர் இன்ட்டு y plus 4 dy plus 3y is equal to 0. And what we will get? P is equal to, இங்கே கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த ஈக்குவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணால் P is equal to 4 and Q is equal to 3. இப்போ P is equal to 4, Q is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே கான்ஸ்டன்ட்ஸ் கொடுக்கல. என்ன கொடுக்கல அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது C1 and C2 வேல்யூ கொடுக்கல. இந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அஸ்யூம் பண்ணோம். அப்போ இது என்னவா இருக்கும்? செகண்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் பாசிபிளாக இருக்கலாம்? இப்போ C1 அண்ட் C2க்கு நம்ம ஏதாவது வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணுறோம், 0 1 0 1 ஏதாவது ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணோம்னா எது பாசிபிள்? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் P is equal to 4, Q is equal to 3 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் வாட் மே பி த சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன்? செகண்ட் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? செக் இட் குயிக்லி. புரிஞ்சா என்ன அப்படின்னு? யா, இது சிம்பிள் தான். சி அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா we can write second capital D square plus 4D plus 4 into y is equal to 0 கிடைக்கும். அப்போ நம்ம இதிலிருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா m square plus 4m plus 4 is equal to 0. நம்ம என்ன எழுதலாம்? m plus to the whole square, it's equal to 0. Therefore m1 is equal to minus 2, m2 is equal to minus 2. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு சொல்யூஷன்? y is equal to c1 into x plus c2 into e power minus 2 into x. இங்கே பாருங்க, c1 c2 ரெண்டுக்குமே 0 எடுத்தோம்னா என்டையர் சொல்யூஷன் வந்து 0 ஆயிடும். ஓகே, இப்போ c1 0, c2 1 எடுத்தோம். when in this equation, when c1
0 c2 is equal to 1 நம்ம assume பண்ணோம் அப்படின்னா y is equal to e power minus 2x. e power minus 2x மட்டும் எங்காவது சொல்யூஷன் இருக்கா? No. When c1 is equal to 1, c2 is equal to 0 na y is equal to x into e power minus 2x. x into e power minus 2x இருக்கா? Yes, it's option C. Is it okay? இப்போ ரெண்டுக்குமே சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். இதில் ஒரு ஐடியா கிடைச்சதா எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது? Guys, is it clear? Yes or no? இப்போ இன்னொரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு தரேன். ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் இட். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேட்டட். இதை பாருங்க. இதுக்கு என்ன ட்ரிக்னாமெட்ரிக் வந்ததுன்னா கால்குலேட்டர் ரேடியன் மோடில் வச்சுக்கேன். ஸோ கீப் த கால்குலேட்டர் இன் ரேடியன் மோட். எக்ஸ் டபுள் டாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு நான் ஈக்குவேஷன் என்னவா கொடுக்குறேன்னா எக்ஸ் ஆஃப் ஒய்யா கொடுக்குறேன். டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை dyன்னு எடுத்துக்கலாம், dtன்னு எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் மே பி, they didn't mention. dy plus 3 into x it's equal to 0. இப்போ இங்கே என்ன எழுதுறான்னா கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் 3 into y is equal to 0. அப்போது எக்ஸ் ஆஃப் ஒன் வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சாரி இட்ஸ் நாட் ஒய், இட்ஸ் எக்ஸ். எக்ஸோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். Then substitute x is x of 1, that is y is equal to 1. இங்க என்ன அப்படின்னா that is x of y it's equal to 1. இங்க வந்து x dash of x dot அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it's dx divided by dy of y it's equal to 0. இங்க வந்து x of y ஓட வேல்யூ that is y is equal to 1 அப்படிங்கும்போது x of y is equal to 1 அப்படிங்கும்போது இந்த சொல்யூஷன் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். டூ இட் குயிக்லி. இங்கே உங்களுக்கு ஒரு 2 minutes again டைம். குயிக்காக சேட் பாக்ஸில் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத குயிக்காக மார்க் பண்ணிடுங்க. Is it clear now? புரிஞ்சுங்களா என்ன அப்படிங்கிறது? லாஸ்ட் மினிட். மற்றவங்க
given that x double dot அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன் d square x divided by dy. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நான் parallel சால்வ் பண்றேன். So try to complete it. இங்க என்ன அப்படின்னா now auxiliary equation. Auxiliary equation for this question, it's m square plus 3 is equal to 0. அப்போ இங்க m என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m square is equal to minus 3, m is equal to plus or minus root of minus 3. It means plus or minus root 3i. அப்போ solution என்னவா எடுத்துக்கலாம்? We all are aware of it. In terms of x ல solution வேணும். That is x is equal to e power alpha y a into cos beta y plus b into sin beta y. இப்போ இங்க alpha and beta என்ன? Alpha is equal to 0, beta is equal to its root 3. So now we need to substitute the alpha and beta values. இப்போ alpha and beta substitute பண்ணோம் அப்படின்னா x is equal to e power 0 a into cos root 3y plus b into sin root 3y. இப்போ boundary condition substitute பண்ணுமா? What will be the first condition? X of 0 is equal to 1. ஏன்னா இங்க a and b ஓட values நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். X of 0 is equal to 1. First boundary condition. Now substitute x of 0 is equal to 1. It means that y is equal to 0 அப்படிங்கும்போது x ஓட வேல்யூ என்னன்னா 1. அப்போ 1 y 0 substitute பண்ணா a into cos 0 plus b into sin 0 c into sin 0. Sir, keep the calculator in radian mode. Radian mode ல வச்சா மட்டும் தான் ஆன்சர் வரும். அப்போ என்ன அப்படிங்கறத பாத்துறலாமா? ஓகே ஃபைன். இப்போ sin 0 வந்து 0. அப்போ a is equal to 1 கிடைச்சிருச்சா? a is equal to 1. இப்போ b ஓட வேல்யூ என்ன? இப்போ x dash வேணும். அதாவது x dot of y அப்படினா என்னன்னா cos differentiate பண்ணா minus root 3a into sin root 3y plus root 3b into cos root 3y. இப்போ x dash of 0 is equal to, I think it's 0. x dot of 0 is equal to 0 அப்படின்னா 0 is equal to root 3a into sin 0 plus root 3b into cos 0. Cos 0 is equal to 1, sin 0 already 0. அப்போ b is equal to என்னன்னு கிடைக்கும்? 0. a1 b0. அப்போ இதை substitute பண்ணா what we are getting? X of y it's equal to a1. It means cos root 3y. What will be the solution we need to identify? நம்ம இங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா x of 1 என்ன அப்படின்னா cos root 3 ஓட வேல்யூ. cos root 3 என்ன? radian மோட்ல நீங்க வைக்கணும். So we need to keep the calculator in radian mode. What we are getting? Cos of root 3. Yes. Cos of root 3. Excuse me. Radian mode fix பண்ணிக்கலாமா? Cos of root 3. It's a minus. It's equal to minus 0.16. 0.16. Yes, it's a B, right? Yes, sir. The solution for this question is equal to option B. இப்போ புரிஞ்சா என்ன அப்படினே? இப்போ similar type of கொஞ்சம் boundary conditions மட்டும் வேற மாதிரி இருக்க இன்னொரு solution பார்க்கலாம். Okay, how many of you going to identify the solution for this question? Given that y double dash
plus 2y dash plus y is equal to 0. Y of 0 is equal to 0, y of 1 is equal to 0. And what is y of 0.5? Y of 0.5 oda value enna? It's gate 2008 la vanda question. Okay, idukku 2 minutes time, do it quickly. Idukana solution enna? Quick ah. 2 minutes la mudichtingna paravalla. So we can complete it. Next problem. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஞ்சம் குயிக்கா. ஓகே, நைஸ். இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்த்துடலாமா? 3 minutes ஆயிடுச்சு. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? ஐ வில் சால்வ் இட். பேரலாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா சொல்யூஷன் என்னன்னு கொடுங்க. இதுக்கு என்ன எழுதலாம்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1, m ப்ளஸ் 1 இன்ட்டு m ப்ளஸ் 1 எழுதலாமா? நவ் m இஸ் ஈக்குவல் டு -1, -1. அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னா y இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் b இன்ட்டு e பவர் -x. இப்போ y ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன அப்படின்னா வாட் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் y ஆஃப் 0 is equal to 0. அப்போ x value 0, y value 0. 0 is equal to a into 0 plus b into e power 0. அப்போ b is equal to 0 அப்படிங்கிறதா இது first one. Next y of 1 is equal to 0 னா 0, x is equal to 1, a plus b into, so b வந்து already 0 ஆயிடுச்சா, e power -1. அப்போ இங்கே என்ன அப்படின்னா a also 0, a வும் 0, b வும் 0 னா y வேல்யூ என்ன?
கம்ப்ளீட்டாக ஜீரோ. தென் ஒய் ஆஃப் 0.5 எடுத்தாலும் ஓகே, என்ன வேல்யூ எடுத்தாலும் ஜீரோ. ஏன்னா ஏபி ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டுமே ஜீரோ அப்படின்னா தென் கம்ப்ளீட்லி ஒய் ஆல்சோ ஜீரோ, ரைட்? இஸ் இட் கிளியர் நவ்? இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இதுக்கு ஹிண்ட்டு கொடுக்குறேன். இதை வந்து என்னென்னா இன்டகிரேஷன், நம்ம இதை 2 டைம் இன்டகிரேட் பண்ணோம்னா கிடைச்சிரும். ஓகே, dy divided by dx with respect to x பண்ணால் என்ன வரும்? y கிடைக்கும் இல்லைங்களா? டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் கெட்ஸ் கேன்சல். இதுக்கு என்னென்னா d square y divided by dx square இருக்கா, 2 times integration of d square y divided by dx square ஓட வேல்யூ என்னன்னா it's equal to y. இது எப்படி அப்படின்னா first time integration, one time integration of d square y divided by dx square it's equal to dy divided by dx, first derivative. அதை integrate பண்ணணும் அப்படின்னா first derivative கிடைக்குது. What will be the first derivative? It's equal to first derivative integral of 0 into dy, 0 into dx with respect to x பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 0 plus constant c1 first integrationல. இப்போ என்ன மீனிங்கு, dy divided by dxல 0 constant மட்டும் தான் கிடைச்சிருக்கு c1. இப்போது integral of dy divided by dx with respect to x பண்ணோம் அப்படின்னா என்னென்னா y. இது என்ன இண்டிகேட் பண்ணனா it's integral of c1 into dx is equal to c1x plus c2. இதுதான் y. அப்போ y ஓட வேல்யூ என்னென்னா c1x plus c2 தான் y1 ஓட வேல்யூ. இப்போ பவுண்டரி கண்டிஷன் dy divided by dx is equal to 2, அதாவது dy divided by dx is equal to 2 னா c1 is equal to 2. c1 is equal to 2 at x is equal to 5, y is equal to 5 at x is equal to 0. அப்போ y is equal to 5, c1 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 2, x is equal to 0 plus c2. அப்போ c2 என்ன அப்படின்னா 5. அப்போ c1 2, c2 5 கிடைச்சிச்சு. இந்த ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y ஓட வேல்யூ என்ன, 2x plus 5, y is equal to 2x plus 5. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, y of when f of 15, y is equal to f of x ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது y of 15, f of x is equal to y of x. Therefore f of 15 it's equal to y of 15, it's equal to 2 into 15 plus 5, 30 plus 5 it's equal to 35. 30 plus 5 is equal to 35. இப்போ புரிஞ்சா என்ன அப்படிங்கிறது? Is it okay now? I hope it's clear. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துடலாமா என்னன்னு? Okay, next. இது வந்து பவுண்டரி கண்டிஷனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிபிக்கல் ப்ராசஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இட்ஸ் கேட் 2016 1 mark செட் 1 கொஸ்டின். இதுக்கு ஒரு 3 minutes டைம், கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
கொஞ்சம் குயிக்காக இங்கே பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. y of pi by 2 is equal to root 2 and y of pi by 4 is got it? புரிஞ்சா என்ன அப்படின்னு லாஸ்ட் மினிட் minus root 2. Haswant, what about the remaining members? மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சதா? ஏன்னா இது கான்செப்ட்ஸ் அவ்வளோதான், பட் யூ நீட் டு ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின்ஸ். ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸாக கொடுக்குறேன், ஏன்னா கம்ப்ளீட்டாகவே அது ப்ராக்டிஸ் தான். ஸோ ட்ரை டு டூ இட் ரைட். ஓகே, நான் சால்வ் பண்ணுற பேரலா யூ ட்ரை திஸ். d square y plus 9y is equal to 0. d square plus 9 into y is equal to 0. To y is equal to 0. Auxiliary equation m square plus 9 is equal to 0. m square is equal to minus 9. m is equal to plus or minus 3i. அப்போ சொல்யூஷன் என்ன வரும்? y is equal to alpha 0. இதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, if you compare with alpha plus or minus beta I கூட கம்பேர் பண்ணால் alpha என்ன வரும்? alpha 0, beta is equal to 3. இப்போ சொல்யூஷன் a into cos beta I, cos 3x plus b into sin 3x. Now substitute it. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு y of 0 is equal to 0 னா 0 is equal to a cos 0 plus b sin 0. sin 0 வந்து 0, therefore a is equal to 0. Next y of pi by 2 it's equal to root 2. root 2 a into cos 3 pi by 2 plus b into sin 3 pi by 2. இப்போ cos 3 pi by 2 0, sin 3 pi by 2 minus, so b is equal to minus root 2. b is equal to minus root 2. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? what we will get? y it's equal to is it clear now? minus root 2 into sin 3x. y of pi by 4. y of pi by 4. What will be the y of pi by 4? y of pi by 4 என்ன அப்படின்னா minus root 3 sin 3 pi by 4. So minus root 2. Yes or no? Minus it's root yes, it's a root 2. Okay,
and if you identify the value, minus root 2, 3 pi by 4 என்ன சைன்னா 1 divided by root 2. அப்போ 1 divided by root 2, 1 divided by root 2 cancel. It's equal to minus 1. Minus 1 அப்படிங்கிறதான சொல்யூஷன். It's not minus root 2. இப்போ சைனுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக pi by 4 சப்ஸ்டியூட் பண்ணால் sin 3 pi by 4. sin 3 pi by 4 ஓட வேல்யூ என்னன்னா இட்ஸ் 1 divided by root 2. 1 divided by root 2. அப்போ 1 divided by root 2 and minus root 2 cancel பண்ணோம்னா it's minus 1. Is it okay? Next one. One more simple question I am going to do you. How many solutions available for this question? No solution, exactly 2 solutions, exactly 1 solution, or infinitely many solutions. It's a GATE 2017 question. 2 minutes exact time. கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். You made mistake in angles. Okay, no issues, Ashwan. Try this problem. இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? I think very few, only 6 members watching. It's due to Deepavali holidays. So okay, we will wind up after this problem. Okay, and the remaining methods will be discussed tomorrow. இதுக்கான practice question என்ன previous complete and tomorrow previous year questions வந்து நம்ம discuss பண்ண போறோம். Okay, I will solve it parallelly. என்ன எவ்வளோ சொல்யூஷன்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ என்ன அப்படின்னா டைரெக்டாக d square plus 16 into y it's equal to 0. Auxiliary equation m square plus 16 is equal to 0. Now m is equal to plus or minus 4i. Y is equal to a into cos 4x plus b into sin 4x. Y dash, what will be the dy divided by dx? Dy divided by dx, it's minus 4a into sin 4x plus 4b into cos 4x. Now that is dy divided by dx of x is equal to 0 is equal to 1 and x0 minus 4a sin 0 plus 4b cos 0. அப்போ b is equal to 1 divided by 4. Next dy divided by dx of x is equal to pi divided by 2 is equal to minus 1. So minus 1 minus 4a sin 4 into pi divided by 2 அப்படின்னா 2 pi sin 2 pi is equal to 0 plus 4b cos 4 into pi divided by 2 cos 2 pi is equal to 1. b is equal to minus 1 divided by 4. b க்கு தான் ரெண்டு வேல்யூ கிடைக்குது. we are not getting any value for a. அப்போ a க்கு வேல்யூவே கிடைக்கல அப்படின்னா it is not solution for the given differential equation with given boundary conditions. maybe different boundary condition இருந்தா solutions கிடைக்கும். இந்த boundary conditionக்கு no solution. okay, so we will discuss one more problem, then I will give the practice questions. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுறேன்.
try to do it. இதுக்கான சொல்யூஷன் என்ன? Consider the differential equation 3 into y double dash x plus 27y of x is equal to 0. புரிஞ்சுங்களா என்ன? 3 into y double dash of x. அப்போ the 3 into d square into y plus 27 into y. Is it okay now? இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கான்செப்ட். அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க மறக்காமல் கீழே இருக்க மாஸ்டர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஸோ யூ வில் கெட் கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் ஆன் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? No, exactly not solution, zero solution for the previous questions. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சால்வ் பண்ணுறேன். மிஸ்டேக் பண்ணவங்க என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்க. இப்போ இது என்ன எழுதலாம்னா 3 into d square y plus 27y is equal to 0. அப்போ இதை 3d square plus 27 into y is equal to 0. Auxiliary equation 3m square plus 27 is equal to 0. இப்போ நம்ம 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா m square plus 9 is equal to 0. m is equal to plus or minus 3i. அப்போ y என்ன கிடைக்கும்? a into cos 3x plus b into sin 3x. நம்ம as per the complementary function ஓட third equation படி நமக்கு இது கிடைக்கும். ஓகேவா? இதில் y of 0 is equal to, இப்போ y dash வேறு ஐடென்டிஃபை பண்ணோம். y dash என்ன? y dash is equal to minus 3a sin 3x plus 3b cos 3x. first boundary condition இப்போ நம்ம substitute பண்ண போகிறோம். that is y of 0 is equal to 0 na y0 x value 0 a cos 0 plus b sin 0. அப்போ sin 0 0 cos 0 1, so a is equal to 0. a is equal to 0. second boundary condition y dash of 0 is equal to 2000. அப்போ 2000 x is equal to 0 now minus 3a sin 0 plus 3b cos 0. அப்போ b is equal to 2000 divided by 3.
2000 divided by 3. அப்போ y என்ன அப்படின்னா a0 2000 divided by 3 sin 3x. இப்போ 2000 divided by 3 that is y of 1. x is equal to 1 அப்படின்னா sin 3. And sin 3 ஓட radian value என்ன? What will be the sin 3 into 2000 divided by 3? 94.08. இதுக்கான solution என்ன அப்படின்னா 94. We need to keep the calculator in radian mode. 94.08 அப்படிங்கிறதா இதுக்கான right solution. Okay fine. I will give the few practice questions. நாளைக்கு வரும்போது மறக்காம அந்த ஒரு 10 practice questions கொடுக்குறேன். So try to complete it. அது என்ன அப்படிங்கிறத complete பண்ணிட்டு வாங்க. நம்ம நியூவாக இருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே, until bye from Satyamurthy. Please stay tuned the Masters Academy YouTube channel. Thank you all.